ஸோ டாபிக் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா how to speak English in a fluent way இல்லைனா how to speak English in a confident way. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணிடலாம். அண்ட் நான் ஏன் இது இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் ஏன் இதை மற்றவங்களாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா ஏன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். யோசிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வேரெவர் யூ கோ, நீங்கள் அக்லியாக இருக்கீங்க, ஸோ இது எல்லாமே வந்து இட் டசன்ட் மேட்டர். உங்களுக்கு அந்த பேச்சு திறனுன்னு இருந்தால் ஈஸிலி யூ கேன் அட்ராக்ட் பீப்புள்ஸ். இது வந்து ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் 100% ட்ரூ அப்படின்னு கூட வந்து நான் ஃபார் ஷுர் வந்து சொல்லுவேன். ப்ரோ ஐ ஆம் குட் அட் C++, ஜாவா, பைத்தன், அதுக்கப்புறமா வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி ஐ நோ என்டையர் திங் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பட் தென் உங்கள்கிட்ட இந்த குவாலிட்டி, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அவ்வளோக்கா இல்லைன்னா, நான் சொல்கிறேனே உங்கள்கிட்ட இவ்வளோ ஸ்கில் இருந்தும் அது வந்து ஒரு 1% கூட வேலிடாகவே இருக்காது. ஸோ இதெல்லாம் இருந்துட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது இருந்தால் யூ வில் பி அட் தி டாப் அப்படின்னு கூட நான் கண்டிப்பாக ஃபார் ஷுர் வந்து சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஐ மீன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்துக்கோங்களேன், கேம்பஸ்க்கு வந்து உங்கள் காலேஜ்க்கு வந்து இன்டர்வியூவர் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து லைக் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், அந்த ஒரு கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் நாக் டவுன் ஆகிடுவீங்க. ஸோ அவருக்கு வந்து புரிஞ்சிடும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க. இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், காலேஜில் படிக்கிறது எல்லாமே அஃப்கோர்ஸ் பேசிக்ஸ் தான். அதுக்கப்புறமா நம்ம வேலைக்கு போயிட்டப்புறம் அதுக்கு ரிலேட்டடாகவே பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அதுக்கு ரிலேட்டடாக தான் பண்ணுவோம், பட் இன்னும் கொஞ்சம் என்ன டிஃப்ரெண்ட் வே. ஸோ உங்களுக்கு என்ன தான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அங்கே உள்ளே போகும்போது வி வில் பி எ ஜூனியர், ஓகேவா? ஸோ இந்த ஸ்கில் இல்லைனா கூட அங்கே போயிட்டு நம்ம கற்றுக்கலாமே தவிர இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது ஒன்று இல்லைன்னு வைங்களேன், உங்களை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அனுப்பிச்சிருவாங்க. ஐ ஹவ் சீன். ஓகே ப்ரோ, எனக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து புரிஞ்சிருச்சு, பட் தி திங் இஸ் ஐ ஆம் நாட் தட் குட் அட் இங்கிலீஷ் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவே அதுக்கு தானே. அதாவது நான் சொன்ன மாதிரி எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச டிப்பெல்லாம் வந்து ஐ கேன் அப்டேட் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் வந்து பேச தெரியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் தென் என்னால் ஸ்பான்டேனியஸாக பேச முடியல அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்து இருப்பீங்க. இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஐ கேன் ஸ்பீக், பட் என்னன்னா என்னால் டக்குன்னு ஒரு ஃபிகர் அவுட் பண்ணி பேச முடியல அப்படின்ட்டு இன்னொரு பேர் இன்னொரு சார்ட் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பீங்க. இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் இங்கிலீஷில் ஐம் குட் அட், இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து பேசுகிறோன்னா இல்லை வந்து லைக் சோஷியல் மீடியாஸில் வந்து சேட்டில் வந்து பேசுகிறோன்னா என்னால் இங்கிலீஷ் வந்து சூப்பராக வந்து பேச முடியும். பட் தென் நேரில் வந்து பர்சன்ஸை பார்த்து லைக் லைவாக என்னால் அந்த மாதிரி பேச முடியல அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். இந்த இடத்துல வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், கிராமரில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் வந்து பண்ணாதீங்க. நம்ம ஒன்றும் லைக் இங்கிலீஷ் எக்ஸாம் ஒன்றும் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணல. ஸோ லாங்குவேஜ் இஸ் சம்திங், அதாவது மற்றவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி பேசணும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஓவராக கிராமரு அது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்காதீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் கிராமட்டிக்கலாக கரெக்டாக வந்து பேசணும்னு நினைக்காதீங்க. இட் டசன்ட் மேட்டர். ஸோ நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். தட்ஸ் வி கால் இட் அஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக வந்து இது ஒரு ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து கிராமட்டிக்கலாக பேசுகிறேன்னு ட்ரை பண்ணி இப்போ நீங்கள் எதாவது பேசணும்னு நினைப்பீங்க, உடனே உங்களுக்கு இந்த கிராமட்டிக்கலாக கரெக்டாக பேசணும்னு நினச்சிங்கன்னா ஓகே இப்போ இந்த இடத்துல இசு வருமா வாசு வருமா, ஓகே ஸோ ப்ரெசன்ட் டென்ஸு ஃபியூச்சர் டென்ஸு இதெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணி பேசுறதுக்குள்ள அவ்வளோதான். வேற ஒருத்தர் வந்து அங்கே ஒரு பேராகிராஃபே வந்து முடிச்சிருப்பான். அந்த டைமில் யூ வில் பி ஸ்டில் திங்கிங், ஜஸ்ட் don't concentrate on grammar part அப்படின்னு கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும். பிகாஸ் நிறைய பேர் நான் பார்க்குறவங்களாம் வந்து ப்ரோ கிராமர் கரெக்டாக இல்லைனா வந்து அதுக்கப்புறமா அது நல்லா இருக்காது இங்கிலீஷ் பேசுறதுக்குன்ட்டு. நான் அதுக்குன்னு டுமாரோ வாஸ் ரைனிங்கு, திஸ் டே வாஸ் டூயிங்கு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பேச சொல்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராமரை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். அதுக்குன்னு கிராமரே இல்லாமல் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா அது வேற மாதிரி மாறிடும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா அவாய்ட் ஸ்டாமரிங். ஓகே, இப்போ ஸ்டாமரிங் அப்படின்னா என்னன்னு தெரியலன்னா நடுவில் நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், பட் தென் ஸ்டில் நிறைய பேரை வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாம். இங்கிலீஷ் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, நடுவில் வந்து ஸோ அந்த லைக் சொன்னதே வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா டக்குன்னு அவங்களுக்கு என்னத்தை ஃபிகர் அவுட் பண்ணி பேசுறதுன்னு தெரியாமல்
ஸ்டாமர் ஆவாங்க. ஸோ ஸ்டாமர் இன் த சென்ஸ் ஒரு மாதிரி பாஸ் விட்டுட்டு ஸோ அப்படின்ட்டு லைக் பச்சையாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து என்னன்னு தெரிஞ்சிரும்னு கேட்டிங்கன்னா ஓகே ஸோ ஹி இஸ் நாட் அட் ஆல் கான்ஃபிடென்ட், அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து இங்கிலீஷே வந்து தெரியல அப்படின்னு தான் வந்து கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ என்னால் டக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியலன்னு நினச்சாலும் இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து யோசிக்கிற டைமில் வந்து டோன்ட் ஸ்டாமர். ஓகேவா, அது வந்து சொல்லிக்கிறேன். ப்ரோ எனக்கு இன்னும் நீங்கள் சொல்ல வர்றது புரியல ப்ரோ, கேன் யூ கம் அப் வித் சம் எக்ஸாம்பிள் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஓகே ஸோ ஒரு எக்ஸாம்பிளோடையே வந்து சொல்லிடுறேன். ஓகே ஸோ இது வந்து பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றதுக்கு டு அவாய்ட் அப்படின்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்க்க போகிற எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டோன்ட் டூ லைக் தட், அதை வந்து சொல்லிக்கிறேன். ஓகே ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். Okay, so I am Vijay and today in this video let's see about how to improve our communication skill and how to speak English in a confident way. கேவலமாக தானே இருக்குது. ஸோ நீங்களே வந்து யோசிச்சு பாருங்களா, என்னடா பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. பட் தென் நம்மளுக்கு பேச தெரியும், ஸ்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்டாமரிங் அப்படின்றது வந்து நிறைய இருக்கும். நான் இப்போ வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ப்ரோ எனக்கு வந்து திங்க் பண்ணும் போது தென் ஹவு கேன் ஐ ஸ்பெண்ட் டைம் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த டைமில் வந்து உங்களை மீறி அந்த அப்படின்ட்டு ஸ்டாமரிங் வேர்ட்ஸ்லாம் வரும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா அதையுமே வந்து லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ. ஓகே ஸோ நான் இப்போ இதையே வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி, அதாவது ஒரு ஸ்டாமரிங்கும் இல்லாமல் நான் பேச வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. My name is Vijay and today in this video we will see about how to improve our communication skill and how to speak English in a confident way. So guys, welcome back to our channel and today in this video we will be discussing all about this. Hope you will enjoy the video and don't forget to watch the video till the end. Okay, so புரிஞ்சிருக்கும். நான் இப்போ பேசினதுக்கும் அப்போ பேசினதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஸ்டாமரிங்லாம் இல்லாமல் பேசணுன்னே ஹவு டு யூ ஃபீல்? நல்லா ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது இல்லை, கேட்கும் போதே ஓகே இவன் பேசுறதை நம்ம கடைசி வரைக்கும் கேட்கணும்டா அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தோண வைக்கும். நீங்கள் இந்த மாதிரிட்டு பேசும்போது ஓகே ஸோ டுடே இன் திஸ் வீடியோ ஐ ஆம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட், ஸோ இந்த மாதிரி நிறைய ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. பட் தென் டோன்ட் டூ திஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிரஷன் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்ட்டு நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ இது பேர் தான் எக்ஸ்பிரஷன். ஸோ அதாவது உங்கள் ஃபேஸ்லேயே வந்துட்டு லைக் நான் ஒரு எக்ஸாம்பிளோட இதே சொல்கிறேன். Today in this video I'm going to talk about how to improve your communication skill. இப்படி பேசினா ஏதாவது நல்லாவா இருக்கு, என்னடா அவன் இவன் பாட்டு வந்துட்டு ரோபோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான், ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதோ மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு எக்ஸ்பிரஷனோட Hi guys, so today in this video we will see about how to improve your communication skill. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ இதையும் வந்து ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ செகண்ட் டைம் பேசுகிற மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள். ஓகே ஸோ எக்ஸ்பிரஷன் அடுத்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா பாஸ். ஸோ பாஸு அதுக்கப்புறமா எந்த இடத்துல எப்படி பேசணுன்ட்டு. ஸோ நான் இதுக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன். Today in this video let's see about how to improve our communication skill in a proper way and how to speak confidently to others without being fear. புரிஞ்சுதா? ஸோ நான் சொல்ல வர்றது கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படியே ஒரே கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடே ஒரே ஃப்ரீக்குவென்சியே வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். அது வந்து பார்க்க மட்டமாக இருக்கும், லிட்ரலி ரொம்ப கேவலமாக இருக்கும். ஜஸ்ட் டோன்ட் டூ தட். இதே வந்து Hi guys, so today in this video let's see how to improve your communication skill. So இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, just try to understand what I am trying to say. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஓகே ஸோ அந்த பாஸு பிச்சு இதெல்லாம் கரெக்டாக ஃப்ரீக்வன்சி லெவல் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு பேசணும். அதுக்கு அடுத்து தி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்றதே பார்த்துருவோம். அதுக்கு அடுத்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாடி லாங்குவேஜ். என்னோட வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருந்தீங்கன்னா நான் பேசுறதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதால் உங்களுக்கு வந்து ஏதோ நான் இப்போ அப்படியே வந்து பிளாங்காக ஆர்டினரியாக இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதை பற்றி பார்க்க போகிறோம். கையை கட்டிட்டு நான் பாட்டு பேசினா நல்லாவா இருக்குது. ஸோ இதே நான் ஒரு பாடி லாங்குவேஜோடு பேசும்போது உங்களுக்கே வந்து புரியும். ஓகே ஸோ இவன் ஏதோ ட்ரை பண்ணுறான், இவனை வந்து நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு உங்களை வந்து தோண வைக்கும். ஸோ இதுதான் சிம்பிள். நீங்கள் இங்கிலீஷ்லேயுமே இது தான். நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க, ஆக்வர்டாக வந்துட்டு ஓகே ஸோ எக்ஸ்பிரஷன் பாஸ் எல்லாத்தோடையுமே வந்து பேசுகிறீங்க. பட் தென் ஸ்டில் அந்த பாடி லாங்குவேஜோடு பேசுனீங்கன்னு
வைங்களேன், you will be at the top notch. இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் கிளாஸ் டீச்சர் will be like, நீயாடா கண்ணா அது, really I didn't expect this from you அப்படிம்பாங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரை திஸ். இந்த 4 திங்கை வந்து நீங்கள் பக்காவாக பண்ணிட்டீங்கனாலே ஒரு ஆஃப் ஆஃப் தி பர்சன் ப்ராப்ளம் வந்து சால்வ்டு. ஸோ மீதி ஆஃப் வந்து என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எவ்ரி திங் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். ஸோ நினச்சனே வந்து இப்போ நீங்களே பாருங்களேன், தமிழ் எப்படி கற்றுக்குனீங்க? ஸோ கேட்கணுன்னா சிம்பிள். பிகாஸ் டெய்லி வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே அம்மா நம்மள்ட்ட அந்த ஒரு லாங்குவேஜில் தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ தட்ஸ் அ மதர் டங். ஸோ அதால் நம்ம ஈஸியாக பேசுகிறோம். இதுதான் அவங்களோட பதிலாக இருக்கும். பிகாஸ் நம்ம பேசுகிறோம், வீட்டில் அதே தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இப்போ தெரியாத வேர்டாக இருந்தாலும் சொல்லித்தரதுக்கு வந்து நம்ம அம்மா இருக்காங்க. இப்போது இங்கிலீஷில் வந்து நான் எங்கே ப்ரோ பேசுறது, ஸ்கூலுக்கு போனால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடலாம் இங்கிலீஷில் வந்து பேச முடியாது, நான் அதுக்கப்புறமா எங்கேன்னு போய் தான் இங்கிலீஷ் பேசுறது அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. ஸோ நம்மளோட இதில் அதுதான் ப்ராப்ளம். நம்ம ஒன்று பேசலாம், இப்போ நம்ம மட்டும் அங்கே ஆக்வர்டாக இங்கிலீஷ் பேசணும்னு வைங்களேன், இந்த பாரு வந்து சிப்பீட்டர் அப்படிம்பானுங்க. பின்ன எங்கே தான் நம்மளுக்கு பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணாலும் மிஞ்சி போனால் 2 வார்த்தை கேட்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர் ஆல் நம்மளோட பேரண்ட்ஸு, நம்மளோட ஃபேமிலி அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அண்ட் தென் நம்மளும் நீங்களே வீட்டில் இங்கிலீஷ் பேசி பாருங்களா, பேரண்ட்ஸ் வில் பி லைக், கண்ணா சூப்பரான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கடா அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்களே தவிர உங்களோட சொசைட்டி மாதிரி உங்களை வந்து டிமோட்டிவேட் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ நான் யார்கிட்ட வந்து பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா, மேபி உங்களோட சிப்ளிங்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்களோட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா உங்கள் பேரண்ட்ஸே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இவங்க யாருக்குமே வந்து ப்ரோ தே ஆர் நாட் குட் அட் இங்கிலீஷ் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து தான் வைக்கணும். ஸோ அதால் இப்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணும் போது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த இங்கிலீஷ் பேசுறது வந்து லைக் இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் இன்னும் பர்சனலாக வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு புக்ஸ் வந்து படிக்கலாம். ப்ரோ புக்ஸ் படிக்கிறது தான் வந்து லாஜிக்காக ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு எங்கே டைம் இருக்குது அப்படின்னு வந்து யோசிச்சிங்கன்னா, டு பி சிம்பிள், நீங்கள் எதாவது தமிழ் மூவி வந்து பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மூவியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்காது. பட் தென் சப்டைட்டிலை வச்சு பார்க்க பாருங்கள். அண்ட் அப்போ உங்களுக்கு தமிழும் தெரியுன்றதால கீழே சப்டைட்டிலில் பார்க்கும்போது உங்களால் மேட்ச் பண்ண முடியும். இந்த வேர்டுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்டான்ஸாக, அதாவது ப்ராப்பரான வேர்டிங் இங்கிலீஷில் வந்து இதுதான் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லாங்குவேஜ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு ஃபிலிம் எடுத்து அதுக்கு சப்டைட்டில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக இங்கிலீஷ் அப்படின்றதுக்கு வந்து போங்க. ஸோ அப்போ இங்கிலீஷ் பேசும்போது அதுக்கப்புறமா சப்டைட்டிலோட இருந்துச்சுன்னு வைங்களேன், போக போக இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிடுவீங்க. இந்த ப்ராசஸ்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து எடுக்காது. அதுக்கு அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கான்ஃபிடென்ட். இப்போ நான் எங்கேருந்தியா கான்ஃபிடென்ட்டாக பேசுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நோ அதர் கோ. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லாமே தவிர உங்களுக்கு ஒரு அசிஸ்டாக வந்து நான் வந்தெல்லாம் பேச முடியாது. ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட் வந்து இருந்தாலே உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிலனா பரவாயில்ல, ஸ்டில் உங்களுக்கு வந்து கிராமட்டிக்கல் ஐ ஆம் ஸோ புவர், அதுக்கப்புறமா எனக்கு ஏதோ பேச தெரியும், பட் தென் ஐ ஆம் கான்ஃபிடென்ட்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பேச வரீங்க அப்படின்றத ஆடியன்ஸ் கேன் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எங்கேயாவது ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களை கூப்பிட்றாங்களா, ஜஸ்ட் கோ அண்ட் டாக். பிகாஸ் உங்கள் கிளாஸ் மெம்பர்ஸ்கிட்ட தானே அப்படின்னு நினச்சி பேசிக்கோங்க. மிஞ்சி போனால் நாளைக்கு கலாய்ப்பானுங்க. பட் தென் அது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் ஏதோ வந்து லைக் அந்த டைமில் இத்தனை பேருக்கு முன்னாடி பேசிட்டோண்டா அப்படின்ட்டு ஒரு கெத்து வரும். இது மட்டும் இல்லாமல் அப்ராட்லாம் போயிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், சீரியஸ்லி இங்கிலீஷ்காரங்க மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களோட ஆக்சென்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ளூயன்சியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கும் வந்து வந்திருக்கும். அண்ட் நீங்கள் இங்கே வந்து பேசும்போது ஃபாரின் ரிட்டர்ன் பையன் போலப்பா, அதால தான் மாசாக பேசுகிறான் அப்படின்னு சீரியஸாக பீப்புள் வில் திங்க். அதுக்காக ப்ரோ நான் ஃபாரினுக்கு போனோமான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தட் இஸ் தி பிளேஸ் வேர் யூ கேன் லேர்ன் தி திங்ஸ். நான் இங்கே சொல்கிறதோட பர்சனலாக நீங்கள் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி ஒன்ஸ் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதான் கான்ஃபிடென்ட்டோட பேசுவேன். அதுவுமே எங்கேருந்து வளர்த்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப்பில் இருந்தால் இத்தனை பேர் மத்தியில் பார்க்குறவங்க ஏதோ கம்மி ஆடியன்ஸாக இருந்தாலும் பட் ஸ்டில் எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் ஸ்டார்டிங் வந்து எப்படி இருந்தேன், இப்போ வந்து லைக் நான் எவ்வளோ மாறி இருக்கேன் அப்படின்னு சீரியஸ்லி ஐ கேன் ஏபிள் டு ஃபீல் இட். அதுக்கான மெயின் ரீசன் அந்த யூடியூப் அப்படின்னு தான் வந்து கண்டிப்பாக சொல்லணும். இப்போ நான் கிளாஸ்லேயே வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன்னா இப்போது ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்துட்டு செம்மையாக பண்ணப்பா, இட் வாஸ் ஸோ நேச்சுரல், அதுக்கப்புறமா அந்த பாடி லாங்குவேஜ்
லாங்குவேஜ்லேருந்து பாஸ் எல்லா ஃப்ரீக்வன்சி ரேட்லேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ண அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் தான் மோஸ்ட்டாக வந்து சொல்கிறேனே, எவ்ரிதிங் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். அதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த 4 விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமர் வந்து லாங்குவேஜுக்கு வந்து இட் டசன்ட் மேட்டர் அ லாட். அதுக்குன்னு கிராமரே இல்லாமல் டுடே வாஸ் ரெய்னிங்கு ஸோ இந்த மாதிரிலாம் பேசுனா இட் லுக் ஆக்வர்ட். அந்த லைக் நடுவில் இஸ்ஸு வாஸு ஸோ அந்த டென்ஸ் வேர்ட்லாம் வந்து ஓகே. ஸோ இனிஷியலாக வந்து மாறிச்சுன்னா தப்பு கிடையாது. யாராவது வந்து உங்களை வந்து திருத்த ட்ரை பண்ணுவாங்க, அப்போ உங்களுக்கே வந்து புரியும். ஸோ போக போக உங்களுக்குலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸே வந்து பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து இட்ஸ் ஆல் அபவுட் திஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் மோஸ்ட்டாக இந்த பேக்ரவுண்டில் ஐ மீன் என்னோட வீட்டிலேருந்து இதாக தான் லாஸ்ட்டாக வீடியோவாக இருக்க போகுது. பிகாஸ் காலேஜ் வேறு திறக்க போகிறாங்க. ஸோ செப்டம்பர் 1 திறக்கிறேன்னு வேறு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக நான் எனக்கு ஒரு வீடியோ பண்ணோன்னு ஐடியாவே கிடையாது. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்லாம் வச்சுட்டு லைக் கம்ப்ளீட்டாக வந்து என்கேஜ். இப்போ இந்த டைமில் கூட எனக்கு ஆன்லைன் கிளாஸ் தான். இதோ ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆகுது. இப்போ நான் கன்க்ளூஷன் சொல்கிற ஸ்டேட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ அதான் டைமே இல்லை. பட் ஸ்டில் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொல்லியிருக்க முடியாது. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் இஸ் ஆயிட் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ ஜஸ்ட் கைண்ட்லி அட்ஜஸ்ட். இன்னும் ஒரு வீடியோவில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வெலாவரியாக வந்து சொல்கிறேன். பட் தென் இப்போ சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தேன் இனஃப். இதை நீங்கள் நல்லா ஒரு 3 months நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டர் வேர்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த பேசிஸில் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஹவு டு மேக் அ ப்ரெசன்டேஷன், ஹவு டு ஈஸிலி அட்ராக்ட் அ பீப்புள், ஸோ இந்த மாதிரிலாம் வேணும், என்ன டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இஃப் இட் இஸ் வேலிட்னா கண்டிப்பாக நானுமே எடுத்து பேசுவேன். அண்ட் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு நிறைய லைக்ஸ் வருதுன்னா ஸோ தட் மெனி பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் in that topic அப்படின்னு நானும் நினச்சிட்டு I can come up with new ideas. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லி வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் தென் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம கம்யூனிட்டி வந்து எப்பயுமே ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சிருக்கோங்க. அண்ட் வீடியோ இஸ் ஆல் அபவுட் திஸ். வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, இல்லைனா அட்டெண்டன்ஸ் போட மாட்டாங்க. ஸோ அதால் பாய் சொல்லிவிட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த பேக்ரவுண்டில் ஐ ஆம் கோயிங் டு மிஸ் திஸ் பேக்ரவுண்ட். ஸோ அதால் தான் வந்து பண்ணியே ஆகணுன்றான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். மிஞ்சி போனால் நான் ஒரு கிளாஸ் அட்டெண்டன்ஸ் தானே பார்த்துக்கலாம். ஓகே guys, so until then bye from Vijay. அண்ட் ஏதாவது வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தனாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும்னா. ஸோ தட் மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். போதும் கன்க்ளூஷனுன்ற பேரில் ஓவராக ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ராக். ஓகேவா? Until then bye from Vijay. Have a good day. Bye.